ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாண்ட் மியூசியம் ஒன்று மைசூரில் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த சாண்ட் மியூசியத்தை வந்து நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை. பட் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படித்த ஒரு பொண்ணு வந்து அவளோட சிங்கிள் எஃபோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டன் லாரி மணல் வந்து இறக்கி கம்ப்ளீட் ஹொசல கல்ச்சர், அப்புறம் மைசூரோட கல்ச்சர், அப்புறம் டிஸ்னிலேண்டு, ரிலீஜியஸ் ரிலேட்டடான ஒரு கம்ப்ளீட்டாக இது வந்து சாண்ட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களோட எஃபோர்ட்டுக்கு வந்து அதை பாராட்டுற விதமாக கூட நம்ம இதை போய் பார்க்கலாம். ஆனால் நம்ம போய் பார்த்து ஏமாந்து வர்றது மாதிரி இருக்காது. அங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸுக்கும் கேமரா யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸுக்கு நமக்கு அது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்காது. போய் பார்க்குறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டையுமே போகிற வழியில் ஜஸ்ட் நிறுத்தி பாருங்கள். ஜஸ்ட் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மைசூர் வந்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர், நான்லாம் போகிறப்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணி தான் போகிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்பாட்டாக யாரும் மதிக்கிறது இல்லை. பட் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த எஃபோர்ட் வந்து ரொம்ப ஒர்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் சாண்ட் மியூசியம் எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போ நிற்கிறது வந்து நம்ம சாண்ட் மியூசியம் முன்னாடி தான். இதை பற்றி யாருக்குமே ரொம்ப தெரில. ஏன்னா இங்கே வர டூரிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. பார்க்கிங்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக காசு எதுவும் இல்லை. ரோட் சைடில் தான் நம்ம பார்க் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் சாண்ட் மியூசியம். இவ்வளோ தான் போர்டு, இன்ட்ரோவே இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்ரண்டேஜ் வந்து அவ்வளோ பெரிய கிராண்டாலாம் இல்லை, போர்டெல்லாம் பெருசாக இல்லை. அதனால் நிறைய பேர் இதை நோட் பண்ணாமல் போவாங்க. இன்கேஸ் கூகுளில் வந்து டைப் பண்ணி வரவங்க மட்டும்தான் இதை நோட் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் 8 AM to ஈவினிங் 6:30 PM. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 60 rupees தான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் என்ட்ரன்ஸ் திரும்புறதுமே இதுதான். அதாவது மகாபாரதம், அதில் வந்து கிருஷ்ணன் அர்ஜுனன் தேரில் போகிற அந்த ஒரு ஸ்கல்ப்சர் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே பெருசாக செஞ்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து மரைன் லைஃப் பற்றி நிறைய அந்த கடலுக்குள்ளே இருக்க அக்டோபஸ்லேருந்து நிறைய இருக்குது. கடல் கண்ணி வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இதாக ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் செஞ்சு. கொஞ்சம் ஷேப் அவுட் ஆகிருக்கு சிலதெல்லாம். ஆனால் வந்து நல்லாயிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் ஹாரர் வேர்ல்டை பற்றி எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது நரகம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப டெவில்ஸ் அந்த மாதிரி ஃபேஸஸ் நிறைய இருக்குது. பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்காங்க. RIP போஸ்டர் ஒட்டியிருக்காங்கப்பா. RIP வேறு இருக்குது பாருங்க. 60 ரூபா டிக்கெட் இங்கே வர்றதுக்கு. ஆனால் பரவாயில்ல, அந்த அளவுக்குள்ள ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க இங்கே. அதனால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. கேமராவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கலை. இது வந்து ரொமான்ஸ் தீமை பேஸ் பண்ணி வருது. ஸோ ரொமான்ஸ் தீமில் ஒரே ஒரு ஸ்கல்ப்சர் தான் பண்ணி வச்சுருந்தாங்க, வேறு இல்லை. ரொமான்ஸ் பற்றி ரொம்ப பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாங்க மேபி, அதனால். பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அப்புறமா வந்து ட்ரைப்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பழங்குடியினர் பற்றி பண்ணியிருக்காங்க. இப்போவும் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு தீம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த 1-2 இது வந்து 1-2 ட்ரைபோடது வந்து நான் அந்த பிளாக் பேந்தரில் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து டெசர்ட் லைஃப்பை பற்றி பண்ணியிருக்காங்க. அந்த அரபிக் கல்ச்சரில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டிஸ்னிலேண்ட், அது எல்லா 90s கிட்ஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பர்சனலாக. நம்மளோட சின்ன வயசு கேரக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது. நமக்கு ஃபேவரட் கேரக்டர் டாம், ஜெரி, அப்புறம் நிறைய இருக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்காங்க. டிஸ்னிலேண்ட்னா எல்லாருக்குமே தெரியும், தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இங்கே வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் கேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து லவ் பேர்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees, சில்ட்ரன் வந்து 50 ரூபா. ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோகிராஃபிக்கும் வந்து தனியாக பே பண்ணணும். இது அதுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு 3D செல்ஃபி கேலரி. இதுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் வாங்கலை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் உள்ளே போனேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நின்று நம்ம பிக்சர் எடுத்தால் நமக்கு வந்து பிக்சரில் வந்து 3D மாதிரி தெரியும், அந்த மாதிரி சொன்னாங்க. நான் செல்ஃபி தான் எடுத்தேன், நான் சிங்கிளாக போனேன்ல. எனக்கு அப்படி பெருசாக தெரில. மேபி நார்மல் ஃபோட்டோஸ் வேறு யாராவது வச்சு ஃபோட்டோ எடுத்தால் மேபி நல்லா தெரியுமா இருக்கும். இந்த கிளிகள் கூட இருக்கிற ஃபோட்டோவில் மட்டும் எனக்கு கொஞ்சம் 3D ஃபீல் கிடச்சிச்சு. அப்புறமா இங்கே கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஜம்பிங் ஜூலா, அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடைகள் இருக்குது. அப்புறம் ஃபிஷ்ஷோட ஸ்பா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கீ செயின்ஸ், அப்புறம் கொஞ்சம் மைசூர் ரிலேட்டட் திங்ஸ் நிறைய வந்து விற்கிறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இஸ்லாமிக் ரிலீஜியனோட அந்த மாஸ்க், குரான் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது இஸ்லாமிக் ரிலீஜியன் மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டி வச்சுருந்தாங்க, ஹிந்துயிசம், புத்திசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. கிறிஸ்டியானிட்டிக்காக இந்த சாண்டா கிளாஸ் வச்சுருந்தாங்க.
அப்புறம் ஹிந்து இதுக்காக வந்து தேவி சாமுண்டேஸ்வரி இதுவும், அப்புறம் லாஃபிங் புத்தா வச்சுருந்தாங்க, நிறைய வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சேவ் வைல்டு லைஃப் அப்படிங்கிற தீமில் வந்து எக்கச்சக்கமான வைல்டு லைஃப் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. யானை, சிங்கத்துலேருந்து குரங்கு, கரடி எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக, ரொம்ப தத்ரூபமாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மைசூரோட பெருமையை உணர்த்துற விதமான மைசூர் தசரா அம்பாரி இருந்துச்சு. ஸ்ரீகந்த தத்தா, நரசிம்ம ராஜ வதையாரோட இது ஸ்கல்ப்சர் வந்து இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சோடியாக் வீல் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா மகாபாரதம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு கணபதி ஸ்டாச்சுவோட வந்து இது முடியும். ஆக்சுவலாக கணபதி ஸ்டாச்சுவில் தான் தொடங்கணும், பட் நம்ம ரவுண்ட் பண்ணி வரது வந்து மகாபாரதம் அந்த இதில் தான் ரவுண்ட் பண்ணி வருவோம். என்ட்ரன்ஸில் நீங்கள் போனதுமே பார்க்குறது கணபதி ஸ்டாச்சுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இதை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சாண்ட் மியூசியம் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும், பட் அங்கே நம்ம கொடுக்குற டிக்கெட் ப்ரைஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்த்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மண்ணில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறதும், அங்கோட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டெவில் பண்ணியிருக்காங்க, காடை பற்றி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மற்றும் ஒரு நல்ல மைசூர் வீடியோவில் சந்திக்கலாம்.